அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அழகாய் ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்களா? மனுஷரின் நிந்தனை. மனுஷனுக்கு பின்னாடி ஒரு ஆசாமி இருக்கிறான், பொல்லாத பிசாஸ். பிரியமானவர்களே, உங்களை தூஷிக்க வைப்பான், உங்க உள்ளத்தை நோகடிப்பான். அப்பதானே உங்க ஜப நேரத்தை குறைக்க அவனால முடியும். நீங்க இதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவன் பேசின வார்த்தை, அவன் தூசித்த தூஷணம், இதனால கலங்கி கலங்கி உங்களுடைய ஜப வேளையை நீங்க விட்டு கொடுத்துடுறீங்கல்ல. அதற்காகத்தான் அவன் உங்களை தூஷிக்கிறான், உங்களை பயமுறுத்துகிறான். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுடைய தூஷணத்துக்கு நீ பயப்படாத, அவங்க பயமுறுத்தலுக்கு நீ கலங்காத, பயப்படாத. ஆதலால் ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். தாவீது என்ன செய்தாராம்? பக்தராகிய தாவீது வேத வசனங்களை தியானித்து கொண்டே இருப்பாரா. சுற்றிலும் நின்று பிரபுக்கள், தேசத்தின் அதிகாரிகள் அவருக்கு விரோதமாய் அநேக சட்டங்களை இயற்றின பொழுதும் கூட அவர் கலங்காமல் வேத வசனங்களில் தியானமாய் இருப்பாரா. அப்படியாய் சங்கீதம் 119 எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பேரை கெடுத்து போட்டுட்டா நான் என்ன செய்வேன்? ஆச்சரியமான தெய்வம் அவர் உங்க பேரை, கெடுத்து போடப்பட்ட உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த அவரால் முடியும். ஒரு விசை ஆரம்ப நாட்கள், என்னுடைய ஊழிய நாட்களிலே பொல்லாத பிசாசு பிடித்த ஒரு பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்தார்கள். அது பயங்கரமாய் அலறி எனக்கு விரோதமாய் பேசினது என்ன தெரியுமா? உன் பேரை நான் கெடுப்பேன், உன் பேரை நான் கெடுத்து போடுவேன். பிரியமானவர்களே, நான் அந்த வார்த்தையை நம் மனசுல எடுக்கவே இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பிசாசினுடைய வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது அதை கேன்சல் பண்ணி, நிர்மூலம் பண்ணி, தேவனுடைய சிலுவையின் மேல ஏற்றி ஆணி அடிச்சு ஜெபம் பண்ணிடணும். அப்படியே விட்டுறக்கூடாது. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படி சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். நமக்கு விரோதமாய் நம்முடைய பேரை கெடுப்பான். அதுல அவனுக்கு ஆனந்தம்தான். நாம ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். தேவன் ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார், கவலைப்படாத மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அவர் கட்டாயம் அதை செய்கிறார். அவன் எழுதின எழுத்த மாற்றி எழுத ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர், அவரால் முடியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேரை தூஷிச்சிட்டாலும் கூட நீங்க கலங்காதீங்க, ஜெபிங்க. அப்பா கட்டாயம் அந்த தூஷணமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, பொல்லாத பிசாசு எங்களுடைய பெயரை கெடுக்க நினைக்கும் பொழுது நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தால் நீங்க எங்க பெயரை கனப்படுத்துவீங்கப்பா. அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் செயலற்று போகும்படி செய்வீங்க ராஜா. உங்க கிருபை உள்ள கரத்துல
என் பிள்ளைகளுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். அவை எல்லாம் அழிந்து போகும்படியாய் நீர் கிருபை செய்யும், கிருபை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே.